அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய சக்தி நீங்கள் தான். அதை நீங்கள் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுதான் நேற்றைய கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய நண்பர்கள் சிலர் இந்த கரோலி பாபா யாரோ ஒருத்தர் வட இந்தியாவில் இருக்காங்க. மத்திய பிரதேசில் அப்படியே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நிற்கும் க்யூ. அங்கே போனாலே மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் போனவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க. அதாவது நான் நார்த் இந்தியன்ஸை பார்த்துருக்கேன். உண்மையிலே அவர்களை விட முட்டாள் எவனுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் காவி வச்சு கட்டிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா உடனே அவர் பின்னாடி 1 லட்சம் பேர் நிற்பாங்க. இங்கே ஒருத்தர் லக்கி பாபான்னு ஒருத்தர் வந்தார். எல்லா மார்வாடிஸும் போயிட்டு ராமச்சந்திரா கன்வென்ஷனில் உட்காந்தாங்க. அவரை பார்த்தாலே பணம் வரும்ன்ட்டு. அப்போ நான் அந்த கரோலி பாபாவை நான் தப்புன்னு சொல்ல கேட்டால், ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை பார்த்தாரு, தரிசனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. அவனுங்கள் சும்மாவே காவி வச்சு கட்டி தான் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அந்த பயவுலையே. அதனால் நாம் அந்த சப்ஜெக்டில் போய் அந்த உண்மையிலே மகானை நம்ம குறைச்சும் பேச வேண்டாம். அந்த மகா அவதார் பாபான்னு இங்கேருந்து நம்ம ரஜினிகாந்த்லாம் போகிறார்ல, அதெல்லாம் நம்ம என்னென்ன தெரியாமல் அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தலைப்போடு நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் இதை பற்றி நான் டீட்டெயிலெலாம் பண்ணதில்லை. ஒரு பெண் சாமின்னா மாயம்மா, அதாவது சித்தர்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அது பெண் சாமி தான், இன்கார்னேஷன் ஆஃப் காமாக்கியா தேவி. அதே போல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆகலாம், சொக்கநாதராக இருக்கலாம், இல்லை திருவேன்காடு சுவேதனேஸ்வரர் இருக்கலாம். இதோடைய மறுபதிப்பாக ஒருவர் உண்டு. எப்படி மாயம்மாவை நாம் தூக்கி வச்சு கொண்டாட மறந்துட்டு தமிழ்நாட்டில் 2-3 ஆசிரமங்கள்லாம் இருக்குது. அந்த சாமியார் கூட டான்ஸ் ஆடுறது, சிவராத்திரி கொண்டாடுறது, இதெல்லாம் ஒரு கேடுகட்ட பழக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டோம். நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோம். இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, அதனால தான் நேற்று சொன்னேன், கண்ட சாமியார் காலில் விடாதீங்க, அவன் கால்லையும் எவன் கால்லையும் எவள் கால்லையும் விழக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு த அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. எனக்கு சில இடங்கள்லாம் சில நிறைய சித்தர்கள் அந்த சமாதிகள்லாம் போன பழக்கம் உண்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாம்பன் சுவாமிகள். நான் அது இப்போ போகிறதுக்கான நேரம் இல்லை. அது ரொம்ப சாதாரணமாக இருந்தபோது நான் ஒரு கண்டினியூஸாக நான் டெய்லி போன ஒரு விஷயம் உண்டு. அவர் 2வது நிலை 3வது நிலைன்னு வச்சுங்க. முதல் நிலைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த முதல் நிலை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்று மாயம்மா. அது சித்தர் கிடையாது. அவன் கடவுள் தான். அவன் கடவுளோட மறுபதிப்பு தான் அவங்க. அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம தூக்கி கொண்டாடலை. காரணம், எப்படி காஞ்சி மகாபெரியவர் ஒன்லி பிராமணருக்கான சாமி மாதிரி ஆகிட்டாரோ, ஏன்னா அவர் பிராமின் மட்டும் அவர் குருன்னு வச்சு கும்பிடுவாங்களோ, இவர் பிராமணராக இருந்ததுனால, பிராமண வீட்டில் பிறந்ததுனால அவரை தூக்கி வச்சு நம்ம கொண்டாடலை. 10-11 இருக்குது அந்த விஷயம். அவர் செய்த மேஜிக்கு, அவருடைய லீலைகள், மாயமாவும் அவரும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்போ புருஷன் முன்னாடி பக்கத்து தான் இருக்காங்க. ஓகே. 2வது இப்போ தஞ்சாவூர்னு ஒரு கோயில் சொல்கிறேன். ஒரு குழந்தை கூட நேற்று கூட அவங்க போட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, எங்கள் ஊர் தான், நான் தெரியாமல் போட்டேன், நான் தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த நல்ல கமெண்ட்டை டெலீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக மக்கள் ஒரு தேடுதல் இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு தான் அதை நான் டெலீட் பண்ணேன். ஸோ அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த கோயில் பற்றி தெரியல. அப்போது எவ்வளோ கொடுப்பினர் இருக்கணும். அந்த 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 சிவன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மக்கள் வசிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பினர் இருக்கணும். அதெல்லாம் எழுதியிருந்தால் தான் அது நடக்கும். அதனால தான் அந்த ஊர் நல்லா இருந்தது. அது என்றைக்கு கொண்டாட மறந்தாங்களோ அதோடு அந்த ஊர் முடிஞ்சு போச்சு. சோழ நாடு சோறுடைத்து அப்படின்ற ஒரு விஷயம் சோத்துக்கே இல்லை அப்படின்னு நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கு. அங்கெல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இன்னொரு கோயில் போயிருந்தோம் 3 நாளைக்கு முன்னாடி.
வெள்ளாளர் தெரு, செட்டியார் தெரு, பிராமணர் தெரு எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே எல்லோரும் இருக்காங்க. ஆனால் கோவில் கொண்டாடுறதுக்கு ஆள் இல்லை, கோவில் வர்றதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த அந்த கோவில்கள்லாம் அங்கே இருக்க போய் தான் அது தூக்கி கொண்டாடப்பட்ட ஊராக இருந்தது. கோவில் கொண்டாடப்படல. இன்றைக்கி வந்து அந்த ஊர்கள்லாம் சங்கடப்படுது. இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்கார ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் தான். கரூரில் எப்படி இவ்வளோ பணம் இருக்கணும்? அவங்க கொன்ற குலதெய்வ வழிபாட்டால் இருக்குமா? எல்லா பேரும் தான் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்றாங்கன்னா இப்போது பயம் வந்து எல்லா ஜோசிகரும் பயமுறுத்தி குலதெய்வத்தை கும்பிட்றாங்களே. அப்போ அந்த ஒரு செந்தில் பாலாஜி ஊர் பக்கத்தில் வள்ளிபாளையத்தில் ஒரு கோயில் இருக்குது. எல்லா ஆட்களும் அந்த தாயாரை போய் தரிசனம் பண்ணுவாங்க. எல்லா மில் வச்சுருக்கவங்களும், எல்லா சிட் ஃபண்ட் வச்சுருக்கவங்களும், எல்லா வட்டி கொடுறவங்களும். அதனால் நல்லா இருக்கா? இல்லை. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த கரூருடைய டெவலப்மெண்ட்டுக்கே காரணம். ஆனால் அதை சீண்டுவார் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் போகக்கூடிய ஒரு விஷயமாக, விவரம் தெரிஞ்சவர்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு இடமாக சுருங்கி போயிடுச்சு. அது தமிழ்நாடு தூக்கி வச்சு கொண்டாடணும், வள்ளலாரை கொண்டாடுறோம், நல்ல விஷயம், மறுக்கல. அவர் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர். முதல் நிலையில் இருக்கக்கூடிய இந்த சாமியை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுமே, மாயமாக நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுமே, ஏன் கொண்டாடல? அப்போ நம்முடைய வீடியோடைய கேள்விக்கும் இதில் 2 பதில்கள் ஒழிஞ்சிருக்கு. அந்த கேள்விக்கு 2 பதில் ஒழிஞ்சிருக்கு. ஸோ அது என்னன்றது நான் வந்து 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, ராமேஸ்வரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ராமநாத சுவாமியின் அருளால் பிறந்த இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சிவராமன். அவர்கள் குலதெய்வமான கிருஷ்ண பகவானின் பெயரையும் சேர்த்து இவருக்கு சிவராமகிருஷ்ணன் என்று பெயர் வைக்கப்பட்டது. இளம் வயதிலே வேதம், புராணம், இதிகாசம், உபநிடதம், சாத்திரம், தர்க்கம் போன்றவற்றிலும் மிக சிறந்த புலமை பெற்றிருந்தார் சிவராமகிருஷ்ணன். இவருடைய தந்தை சோமநாத யோகி இல்லறத்தை துறந்து இமயம் சென்றுவிடவே தாய் பார்வதியின் ஆதரவில் வளர்ந்து வந்தார். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை தான் நம்பால். அவங்க அப்பா வந்து துறவரம் போய்ட்றார். இவர் சொந்த ஊர் மதுரை. சிவராமனுடைய பரந்த அறிவாற்றலை கண்ட தாய் அவரை காஞ்சி பீடாதிபதி சதாசிவேந்திர சுவாமிகளிடம் ஒப்படைத்தார். அங்கே இவரது அறிவு மேலும் சுடர்விட்டு பிரகாசித்தது. போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் ஆகியோருடன் ஒரே நேரத்தில் குருகுலத்தில் வேதம் பயின்றார். ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் மற்றும் ஸ்ரீ தியாக பிரம்மம் இவரின் சமகாலத்தவர்கள். இவர் வந்து தர்க்கத்தில் ரொம்ப தண்ணீரகட்டு இவருக்கு ஈக்குவலண்ட்டாக யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இவர் வந்து எங்கே போனாலும் வாதிடுவார், வெற்றி பெறுவார், குருவுக்கு பெருமை சேர்ப்பார். இவர் ஒரு நேரத்தில் வந்து மைசூரோட சமஸ்தானத்துக்கு வந்து ஆஸ்தான வித்வானாக பொறுப்பேற்கின்றார். அங்கே வரக்கூடிய பண்டிதர்களை பல்வேறு கேள்விகள் கேட்டு தர்க்கம் பண்ணியும் வாதம் பண்ணியும் வெற்றி பெறுகின்றார். நேருக்கு நேர் வாதிப்பது மட்டும் இல்லாமல் தான் கூறுவது மட்டுமே சரி என்று வாதித்தும் நான் சொல்கிறதே சரி அப்படின்னு ஒரு வாதம் வச்சு வெற்றி பெறுவார். அது வந்து ஜல்பா வாதம்னு சொல்லுவாங்க. பிறர் கூறுவது எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே தவறு என்று, அது விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க. வாதம் செய்து அவங்களை வெற்றி கொண்டு எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாகிறார். இந்த விஷயம் வந்து அவருடைய குருநாதருக்கு தெரிய வருகின்றது. என்னடா அது வந்து நம்ம ஒருத்தனை ரெடி பண்ணி அனுப்பிச்சோம், அவன் போய் எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு அவர் உடனே வந்து அவரை கூட்டு அனுப்புகிறார். எப்படி செய்தி அவருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். குருவாகிய நான் உன்னை தரிசனம் செய்ய வேணும் அப்படின்னோடனே நம்பால் பயந்துடுறார். உடனே நம்பால் ரிவர்ஸில் அவரோட குருவை பார்க்க வரார். அவர் மனசு பதச்சு போயிடுது. சீடன் நான் தன்னை போய் தான் குரு பார்க்கணும்னு சொல்லிட்டாரே, தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டாருன்னு வருத்தப்படுறாரு. மனம் வந்தார். உடனே வந்து அந்த சமஸ்தான பதவியெல்லாம் திறந்து தான் இங்கே வரார். அவருடைய குருவை பார்க்க வந்துட்டு வாய் பொத்திக்கிட்டு நிற்பார் வணங்கி.
அப்போ குரு சொல்வார், வெறுமனே வாயில் கைப்பொத்தி நின்றால் போதுமா? ஊரார் வாயை அடக்க கற்ற நீ உன் வாயை அடக்க கற்கவில்லையே, முதலில் உன் வாயை அடக்கு அப்படின்னு சொல்வார். எல்லார் வாயும் அடைச்சிடடா, முதல்ல உன் வாயை மூடணும்னு உனக்கு தெரியலையா, ஃபஸ்ட்டு உன் வாயை மூடுறா அப்படின்னு சொல்வார். சொன்ன உடனே அதோடு அவர் பேசுவதை நிறுத்திடுறார். அது அவரோட சுட்டுது, அந்த உண்மையை சுட்ட உடனே பேசுறதை நிறுத்தினார். அந்த கணம் முதல் இனிமேல் நம்ம பேசுவதுன்னு அவர் முடிவெடுத்தனால குருவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒரு பேரோட அதுக்கப்புறம் அவர் தனியாக பயணப்பட ஆரம்பித்தார். அவருடைய இருப்புகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இருந்தபோது நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் நான் குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் ஒன்ஸ் அந்த என்ன சொல்கிறது, பிரம்மன் நிலையை எய்ததுனால சுயநினைவு இல்லாமல், இப்போ நான் சட்டை போட்டிருக்கேன், பேண்ட்டு போட்டிருக்கேன், சுயநினைவோடு இருப்பதால் எனக்கு சுயநினைவு இல்லைன்னா சட்டை போட்டாலும் தெரியாது, போட்டாட்டிலும் தெரியாது. மேபி சுயநினைவோடு இருக்கேன், இன்னொருத்தருக்கு தெரியாது, சொக்கலிங்க சட்டை போட்டிருக்காரு, பேண்ட்டு போட்டிருக்காரு, சட்டை போடல பேண்ட்டு போடலன்ட்டு. அதுபோல் ஒரு சித்தம் சித் புருஷனான நிலையை அடைந்த பிறகு, அதுதான் சரியான வார்த்தை, அவர் வந்து உடம்புல எந்த ஆடையும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் சுற்றிகிட்டே இருப்பார். ஒரு முறை ஒரு மன்னருடைய அரண்மனை, இஸ்லாமிய மன்னர்னு அந்த குறிப்புகள் சொல்லுது, அரண்மனையை ஒட்டி உள்ள நந்தவனம், அதை ஒட்டி உள்ள குளத்தை, அங்கே ராணிகள்லாம் குளிச்சுட்ருக்காங்க, அந்த பக்கம் அவர் நடந்து போயிட்டே இருக்கார். மன்னருக்கு கோவம், என்னடா அது நம்ம பொண்டாட்டி, நம்ம மகாராணி, சின்ன ராணி, பெரிய ராணிலாம் குளிச்சுட்ருக்கான், இவன் பாட்டு அவுத்து போட்டு சுற்றிட்டு இருக்கானே, அவனை வந்து அவனுக்கு எதாவது பனிஷ் பண்ணணுன்னு சொன்னோடனே அவனை கூப்பிடாது, கண்டுக்கல, நம்பாளுக்கு காதில் தான் எதுவும் விடாத. உடனே இங்கேருந்து ஒரு ஆள் அமிச்சு அவனை வந்து மிரட்டுறாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியல. உடனே கோவம் வந்தோடனே அவனை கையை வெட்டுன்னு சொல்கிறாங்க. கையை வெட்டிடுறாங்க. அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். கை வெட்டினோடனே கீழே விழுந்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட கிடையாது. எல்லா ராணிகளும் பயந்து போய்ட்றாங்க. அவங்கள்ட்ட அந்த ராஜாட்ட சொல்கிறாங்க, எப்பா தயவுசெய்து அவர் பெரிய சித்தர் போல் இருக்குது, பெரிய ஆள் போல் இருக்குது, சாமி மாதிரி இருக்கார், அவர்கிட்ட மன்னிப்பு கண்டேன். இவங்க சொன்னாலும் சொல்லிட்டு அவன் அந்த மூடுக்கு வந்துட்டான் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவரை திரட்டி போய் ஓடி போய் அவரோட கையோடு மன்னிப்பு கேட்குறான். இது எனக்கு பெரிய பாவம், என்னை மன்னிச்சிருக்கேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அவர் எதுவுமே பேசாமல் அந்த கையை வாங்கி தன்னுடைய எங்கே வெட்டுப்பட்டதோ அந்த இடத்துல வைக்கிற கை ஒட்டிக்குது. இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படுதுன்னா வழி தெரியாது. இது ஒரு உண்மை இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இது ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாயை மூடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்முடைய ரெண்டாவது செய்தி. அதை நிறைவாக பார்ப்போம். இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல வந்து ஆற்றுல வந்து பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னெல்லாம் மண்ணை வச்சு மூடுங்க அப்படின்னு சொல்கிறார். காவிரி ஆற்றுல மண்ணை வச்சு மூடுறாங்க, பசங்க மறந்து போய்ட்றாங்க. இது 2 விதமான கதை இருக்குது. இந்த கதை கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கிறனால நான் இதை எடுத்துக்கிறேன். இவர் ஆற்றுல தியானம் பண்ணிட்டு இருந்தபோது வெள்ளம் வந்து அவர் அதை சிக்கிட்டு காணாமல் போனதாக ஒரு கதை உண்டு. அது எனக்கு தெரியல. எனக்கு பசங்க மண்ணை வச்சு மூடிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து ஊர் மக்கள்லாம் இங்கே ஒரு சாமியார் இருந்தார், எங்கே ஆளை காணன்னு கேட்டபோது இந்த பசங்கள்லாம், நாங்கள் வந்து மாதிரி விளையாடணும், சாமி தான் மண்ணை போச்சு மூட சொல்லிச்சு, நாங்கள் மூடணும் அப்படின்னு எல்லாம் பதறி போய் அதை மண் எடுக்கிறாங்க. அந்த மண்ணிலேருந்து ஒரு 3-4 மாதங்கள் கழித்து எடுக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த மண்ணெல்லாம் உதறிட்டு அப்படி நடந்து போகிறார். எல்லாம் அசந்து போய்ட்றாங்க. இது 2வது சம்பவம். 3வது வந்து சில குழந்தைகள்லாம் எல்லாம் விளையாடிருக்காங்க. அப்போ சாமி வந்து அவர் ஆக்சுவலாக பேச்சு நிறுத்துறாரு இல்லையா, இது பேசுகிற மாதிரி போட்டிருக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போகலாமான்ட்டு. ஸோ அந்த ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கும் அந்த சாமிக்கும். உடனே சரி, என் தோல் மேலே ஏறிக்கங்க, எனக்கு இருக்க பிடிச்சிங்க அப்படின்னோடனே அது ஏறின உடனே அடுத்த நொடி அங்கே எல்லோரும் மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்காங்க. எல்லா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு திரும்பி உடனே இங்கே வந்ததாக ஒரு கதை உண்டு. புதுக்கோட்டையிலேருந்து திருவரங்குளம் காட்டு பகுதியில் வந்து சுவாமி ஒரு முறை நடந்துட்டுருக்கார்.
மன்னர் அதை பற்றி கேள்விப்பட்ட உடனே, அதாவது புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான், அவரோட பீரியட் 1730 1768. எப்படியாவது இந்த மகானிடம் பேசி தன்னோட அரண்மனைக்கு அழைத்து செல்ல விரும்பினார். அவர் செல்கிற போகிற இடத்துல இவர் போயிட்டுருக்காரு. அவர் ஆனால் அவர் சீண்டவே இல்லை. சாப்பாடு இல்லை, உறக்கம் இல்லை. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் பின்னாடியே சுற்றுறார் மன்னர். அப்புறம் நிறைவாக சதாசிவ சுவாமிகள் மனம் இறங்கி என்னன்னு கேட்கும்போது இது மாதிரி சொல்லும்போது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ உங்கள் ஞாபகமாக எதாவது அப்படிங்கும்போது, நீங்கள் தான் மந்திர தீட்சையாக கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து தட்சிணாமூர்த்தியோடைய மந்திரத்தை மண்ணில் எழுதி காமிப்பார். அதை அப்படியே தொட்டு கும்பிட்டு அந்த மண்ணை வந்து அவர் அப்படியே மடித்து வச்சு துணியில் மடித்து எடுத்துகிட்டு போய் இன்றைக்கும் அதை சமஸ்தானத்தில், புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தங்க குமிழில் அவர் சுவாமியோட கையால் எழுதப்பட்ட அந்த கைப்பட்ட மண் இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து தாமிரபரணி நதிக்கரை ஓரம் அவர் நடந்து போயிட்டு இருந்தபோது அங்குள்ள காடுகளில் இருக்க சுள்ளிலாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இவர் அங்கே சுற்றிட்டு இருந்தனால இவருக்கு ஒரு துணியை கொடுத்து இவருக்கும் சுமையை ஏற்றி விட்றாங்க. ஒரு இடத்துல சுமையெல்லாம் இறக்கணும் இல்லையா, அந்த இடத்துல இறக்கணும். இவர் டமால் போட்டாலே இறக்கணுன்னே எல்லாமே பற்றி எரிய ஆரம்பிச்சிடுது. எல்லாருக்கும் தெரிஞ்சு பிடிச்சிது இவர் யாரோ பெரிய சித் புருஷன்னு சொன்னோன்னே எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த அவருடைய அதே கையால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, எப்படி வந்து தன்னுடைய கை ஒட்டப்பட்ட பிறகு அங்கே இருக்க மகாராணிகளுக்கும் அங்கே இருக்க ராஜாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம், அதே ஸ்டைலில் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அங்கே எத்தனை கட்டு எரிஞ்சுதோ அதோட 2 மடங்கு கட்டு விறகுகள் அங்கே வந்து சேர்ந்துருது. எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அது சதாசிவ பிரம்மேந்திரோடைய அருளை பெற்ற இன்னொரு மன்னர் வந்து சரபோஜி மன்னர். அவருடைய அமைச்சராக இருந்த மல்லாரி பண்டிட் என்பவர் சதாசிவ பிரம்மேந்திர சந்தித்து மன்னருக்கு மகன் பிறக்கணும்னு சொல்லி வேண்டாரு. அந்த ஆசீர்வாதம் பண்ணி ஆத்ம வித்யா விலாசம் என்ற ஒரு நூலை அளித்து அந்த கேட்குறாங்கும்போது அது நடக்குது அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் வந்து 120 வருஷம் கழித்து வந்து சதாசிவர் வந்து என்ன சொல்கிறது, அதிஷ்டானம் ஆகி 120 வருஷம் கழித்த பிறகு ஒரு சின்ன பிரம்ம ஞானத்தில் ஒரு சந்தேகம் யாருக்குன்னா சிருங்கேரி மடாதிபதிக்கு. எந்த மடாதிபதினா சச்சிதானந்த நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு, சிவாபினவ நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு. அவருக்கு வந்து எப்படியோ ஒரு இதில் வந்து இவருக்கு மட்டும்தான் ஆன்சர் தெரியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவரை நோக்கி வரார், அவர் அதிஷ்டானத்தை நோக்கி வரார். அப்போ அவர் பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. ஒரு நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போகுது பல்லக்கு, வேகமாக இல்லைன்னு பார்க்கும்போது என்னை யாரோ பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்போ இவருக்கு புரிஞ்சிடுது. என்ன பண்ணுறாருன்னா அந்த பல்லக்கோட்டை இறங்கிடுறாரு. அந்த சாஷ்டாங்கமாக அவருக்கு திசை வணக்கம் பண்ணிவிட்டு நெடுஞ்சான் கடையாக விழுவார். அப்புறம் மறுபடியும் எழுந்து வணக்கம் பண்ணுவார். மறுபடியும் கையை இப்படி வைப்பார். அந்த கை எவ்வளோ தூரம் போதோ அந்த அளவுக்கு அந்த இடம் வரைக்கும் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நெடுஞ்சான் கடையாக வணங்கி அப்படியே தான் வந்து அந்த அவரோட அதிஷ்டானத்தை அடைகிறார். கிட்டத்தட்ட நம்ம ஊர் கணக்கு வந்து 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போத்தி கணக்கு விழணும், கையை தூக்கணும், அந்த கை எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் நடக்கணும், மறுபடியும் விழணும், வணங்கணும். இதே தான் பண்ணியிருக்கார். 2 நாள் எதுவும் சொல்லலை. இவரும் பேச்சு மூச்சு இல்லாமல் அங்கேயே கிடக்கிறார், அந்த அதிஷ்டானத்தில் கிடக்கிறார். அதுக்கப்புறம் வந்து சில பேச்சு குரல்லாம் கேட்குது. அது ஒன்று வந்து தங்களோட குருவோட குரல்னு தெரியுது, சிருங்கேரி மடத்தோட குருன்ட்டு. இன்னொருத்தர் வந்து இவங்களுக்கு தெரியல, அது அப்போது நம்ம சதாசிவ பிரம்மேந்திரோட குரல் தான். சில விஷயங்கள்லாம் வந்தோடனே அப்போ வெளியில் வரார். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வந்த உடனே அவர் வரும்பொழுது 45 ஸ்லோகங்கள் சதாசிவ பிரம்மத்தை போற்றி ஸ்ரீ சதாசிவேந்திர ஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி எடுத்து வர்றாரு. அதெல்லாம் பூஜை ஏற்பாடுகள் பண்ண சொல்லியிருக்கார். அப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரோடைய படத்தை வந்து பல்லக்கில் வச்சு கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கும் சிருங்கேரி ஆச்சாரியர்கள் தமிழ்நாட்டு விஜயம் செய்யும்போது பட்டமேற்ற பிறகு முதல் முறை வருவாங்கள்ல, அப்போது நேரூர் வந்து பூஜை பண்ணி காணிக்கை செலுத்துறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த சதாசிவ பிரம்மேந்திர பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் பேசுனா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் இதை கடைசியாக சொல்கிறேன்.
ஒன்று வந்து தஞ்சையை அடுத்த புனலூர் மாரியம்மன் ஆலயம். பிரசித்தி பெற்ற வேண்டுதல் ஸ்தலமான இது கோயிலில் உள்ள மாரியம்மனின் திருமணி புற்று மண்ணால் ஆனது. அதற்கு அபிஷேகம் செய்ய மாட்டார்கள், புணுகு மட்டுமே சாப்பிட்டார்கள். தஞ்சை மன்னரின் நோயை தீர்த்த சதாசிவ பிரம்மேந்திரர் அமைத்த திருவுருவம் தான் இந்த புன்னநல்லூர் மாரியம்மன். தென்மேற்கு நியூரோ, கிட்னி, லிவர், ஸ்பைன் இது எல்லாத்துக்கும் இது தான் சம்மந்தப்பட்டது. நியூரோ இஷ்யூ இருக்குனாலே, அதாவது நியூரோனா அந்த ஆட்டிசம் இருக்குனாலே வலி தெரியாது. அப்போ இவருக்கும் வந்து கை வெட்டப்பட்ட பிறகு வலி இல்லைன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கரூர் அருகே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாந்தோண்டி மலையில் அமைந்துள்ள கல்யாண வெங்கடேச பெருமாள். இப்போ திருப்பதி போகும்போது அதுக்கான வேண்டுதலாம் இங்கே தான் கொடுப்பாங்க. அதுக்கான வந்து திருவுருவுக்கு வந்து உயிரூட்டி கும்பாபிஷேகம் செய்தவர் சதாசிவ பிரமேந்திரன். அதே போல் தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோவிலை நிறுவியவரும் பிரம்மேந்திரர். எவ்வளோ பெரிய கோயில் தெரியுமா தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சி. தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேச கோயிலில் அனுமார் விக்கிரகத்தை நிர்மாணித்தவரும் சதாசிவர் பிரம்மேந்திரன் தான். அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கோயிலில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாகநாத சுவாமி கோயிலில் ராகுத்தலம் நம்ம சொல்கிறோம். அது கணபதி இயந்திர மந்திர தகட்டை எழுதியவர் இவர் தான். இதில் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமாக இவர் வந்து விருச்சிக ராசி சம்மந்தப்பட்டதாக சில குறிப்புகள் சொல்லுகின்றது. இவர் 1753ஆம் ஆண்டில் சித்திரை மாதம் தசமி திதி அன்று நேருவில் ஜீவ சமாதி ஆனதாக குறிப்புகள் உள்ளது. இவர் ஜீவசமாதி ஆன 10வது நாள் ஒரு வில்லு மரம் வரும், அது பக்கத்தில் லிங்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் இறந்து போயிருக்கார். சுயம்புலிங்கம் சமாதியாக இருக்கார். அந்த அதில் வில்லுவும் சுயம்புலிங்கமும் இன்றைக்கும் உண்டு. இவருக்கு ஒரு குரு உண்டு இல்லையா, அவருடைய ஜீவ சமாதி வந்து புதன் கேந்திரம் என்று நம்மளாம் இன்றைக்கி சொல்லக்கூடிய திருவெண்காட்டில் உள்ளதாக சொல்லுகின்றார்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சுவாமிகளை பற்றி தெரிய வேண்டிய விஷயம். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடைசி விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, ராமநாத சுவாமி வந்து ஒரு பிள்ளை உண்டு, சிவனுக்கு ஒரு பிள்ளை உண்டு அப்படின்னா நம்ம முருகர் விநாயகர் கும்பிட்றோம் இல்லையா, இவரும் ஒரு பையன்தான். பிள்ளை இல்லாதவர்கள் இங்கே போனால் பிள்ளை கிடைக்கும். இவருடைய ஜீவசமாதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு யார் போனாலும் நல்லது நடக்கும். நம்ம மக்கள் போகல, பைத்தியக்காரன் மாதிரி அங்கே போகிறான் இங்கே போகிறான். வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண அந்த சித்தர் இந்த சித்தர் அதெல்லாம் சித்தர் அப்படின்னா முதல் நிலைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. முதல் நிலைன்றது கடவுளும் சித்தரும் ஒன்று நிலை. அந்த நிலையில் தமிழ்நாட்டில் 2 பேர் தான். ஒன்று வந்து மாயம்மா, இன்னொன்று வந்து 3 பேர். ஒன்று மாயம்மா, இன்னொன்று சதாசிவ பிரம்மேந்திரர். இவங்களுக்கு கீழே அப்படின்னும் போது அதுக்கு அடுத்த நிலை 1Aன்னு வச்சுக்கலாம். அது வந்து கோட்டி சுவாமிகள், நம்மளுடைய பொள்ளாச்சியில் இருக்குது, புறவி பழத்தில் இருக்கக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி இன்றைக்கும் வந்து ஃபினான்ஷியலாக வெரி ஸ்ட்ராங்கான பிளேஸாக இருக்குது. இந்த அப்போ மாயமாக இருக்கக்கூடியதில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரங்க திருவேணி எத்மோஸ். அவங்க இருக்கிற இடம் சேலம், அவங்களுடைய வீடு எல்லாம் தெர் இஸ் அ கனெக்டிவிட்டி. சேலத்தில் இருக்கவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் கரூரில் வந்து எல்லா பணக்காரர்களும் கரூரில் இருக்கலாம். அங்கே சிலர் ஏழைகள் இருக்கலாம். கூட்ட நெரிசலில் போய் இறந்து போய்டுவோன்னு தெரிஞ்சு இறந்து போகிற படிக்காத சில மக்களும் அங்கே இருக்கலாம். அவங்க யாரை போய் பார்த்துருக்கணும்? விஜயை போய் பார்க்கணும், ஸ்டாலினை பார்க்கணுமா, எடப்பாடியை பார்க்கணுமா, மோடியை பார்க்கணுமா, அமித்ஷா பார்க்கணுமா, ராகுல் காந்தியா, சோனியா காந்தி? அவங்கெல்லாம் விழ வேண்டிய இடம் எது? சதாசிவ பிரம்மேந்திரருடைய காலில் விழணும். அந்த அது சாதாரண விஷயம் அல்ல, அது யாருக்கும் புரியல. அப்போது நீங்கள் காசி போகிறீங்க, ராமேஸ்வரத்துக்கு வர்றது கட்டாயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா, நிச்சயம் நம்பினீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, அதை விட முக்கியமாக நீங்கள் போக வேண்டிய இடம் கரூர் பிரம்மேந்திரோட இடம். 2வது நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொல்லிங்க இந்த தலைப்புக்கு இதுக்கு என்னடா லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முதலியா நம்ம சதாசிவ பிரம்மேந்திரோட குரு சொல்லிட்டார் இல்லையா, வாயை மூடுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போது வாயை மூடுகின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஆக சிறந்த மிக அற்புதமான மிக மிக ஆச்சரியத்தக்க ஒரு பிறப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் பெரிய ரகசியம் என்னென்னா, ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு, ஒரு மனிதன் பிறரால் பேசப்படுவதற்கு அவன் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவன் வாயை மூடணும். வக்கீல் தொழிலில் அவங்க வந்து லீகலாக ஃபைட் பண்ணணும், அங்கே கோர்ட்டில் வாயை திறக்கலாம். ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான ஜெயஜாண்டிக்கான நிறைய ஸ்ட்ராங் அட்வொகேட்ஸ் இருக்கும், ஆஃப்டர் த கோர்ட் பேச மாட்டாங்க.
ஆஃப்டர் இந்த கோர்ட் ஹவர்ஸ் பேச மாட்டாங்க. பேசினா கூட 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் வாங்கக்கூடிய ஆட்கள் உண்டு. சும்மா ஜஸ்ட் லைக் இதை தண்ணியை போட்டு யார்ட்ட கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதெல்லாம் கிடையாது. அப்போது பேச்சுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கும் பெரிய ஒரு உன்னதமான தொடர்பு உண்டு. அப்போது பிரபஞ்சத்துடைய பெரிய ரகசியமாக நான் கருதுவது பேச்சை குறை. பேச்சு குறைஞ்சாலே நம்ம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லக்கூடிய மெடிடேஷன் வழியாக மூச்சல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நொடியில் என்ன பண்ணுறீங்கன்ற இந்த நொடி வாழக்கூடிய அறிவை அந்த மூச்சு சீரான மூச்சு உங்களுக்கு கொடுத்துரும், ஞாபக சக்தி வந்துடும். இப்போ உங்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிறது, நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் பயணப்படணும், பிரம்மாண்டமான வெற்றி பெறணும், நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்துடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரூர் மறந்துடாதீங்க. கரூரில் இருக்கக்கூடிய நேரூர் தான் சதாசிவ பிரம்மேந்திரோடைய என்ன சொல்கிறது, நான் இந்த ஜீவசமாதின்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தக்கூடாது, சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்னு நீங்கள் வச்சுக்கலாம். 1700 ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளோதான். 250 வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. இதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மாயம்மா, சதாசிவ பிரம்மேந்திரர், இது 2 தான் அல்டிமேட். இதுக்கு கீழே தான் மற்றவங்க, நீங்கள் எல்லாம் வல்ல சித்தன்னு சொன்னால் கூட அதெல்லாம் கீழே தான். நீங்கள் கரூரார் சொல்லலாம், அகசியர் சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் நம்ம இந்த நூற்றாண்டில் இந்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அதில் த அல்டிமேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 2 இடம் தான். ஸோ மாயம்மாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரரை உச்சக்கட்ட லவ் பண்ணுவீங்க. உச்சக்கட்ட இடத்துல இருந்தது, அதாவது அதுக்கு மேலே யாரையும் லவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காதல் அவரிடம் உங்களுக்கு ஏற்படும். இப்போ ரமணர்லாம் அப்படி சொக்கலிங்க, யோகி ராம் சுரத்குமார்லாம், நான் அதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு தகுதி உண்டு, இவங்க 2 பேரும் பேச ஒரு தகுதி உண்டு. நமக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும்ல, இல்லைனா பேச முடியுமா? அதையெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. அது காலம் வரும்போது, நேரம் வரும்போது அது வெளிப்படும், தெரிய வரும். எனக்கு இன்றைக்கி இதை பேசணுன்றது ஒரு நியதி. இதை நான் முதல் முறையாக டீட்டெயில் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கூகுள் அவுட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் கூகுளில் இல்லாத சில விஷயங்கள் நான் சொல்வேன். நிச்சயமாக அதெல்லாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய அதிர்வை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். சும்மா ரிக்கு எஜூர் சாம அதர்வனம், அப்புறம் எனக்கு சான்ஸ்கிரிட்டு புலமை உண்டு, தமிழ் புலமை உண்டு, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், ஒரு மண் வேணாம். அவர் பிராமண வீட்டில் பிறந்ததுனால அவரை நம்ம தூக்கி கொண்டாடலை. எப்படி காஞ்சி மகாபெரியவர் பிராமணருக்கான சாமியாக மாறிட்டாரோ அதே போல் இவர் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கான சாமியாக மாட்டார் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கான சாமி, அவர் தமிழ்நாட்டுக்கான குரு, தமிழ்நாட்டுக்கான வழிகாட்டி அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரன் தான். ஸோ 2 விஷயம். உச்சக்கட்ட பிரபஞ்ச ரகசியன்றது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2வது உச்சக்கட்ட பிரபஞ்ச ரகசியத்தோட மிக பயிலேன் என்னென்னா மிகப்பெரிய சக்தி களம், மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த உலகத்தில் யாருன்னா நீங்கள் தான். அது நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்கன்னா உங்கள் வாய் மூடப்படும் போது. த பீஸ் இஸ் ஸோ ஹார்ட் டு ஃபைண்ட் பிகாஸ் இட் இஸ் அண்டர் யுவர் நோஸ். அமைதியை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது உங்கள் மூக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஷட் ஆகிடுச்சுன்னா லைஃப் ஓப்பன் ஆகிடும், மூளை ஓப்பன் ஆகும், பிரபஞ்ச பேராற்றல் பெரிய அளவில் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளோட மக்கள் எல்லோருமே, நான் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணுறதுன்னா காசி ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோருமே 1200 பேருமே தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக சதாசிவ பிரம்மேந்திரர் கோவில் இருக்கணும். ஸோ இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே எனக்கு எங்கள் வீட்டில் பெரிய காரியம், எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்துச்சு, தீட்டு, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீங்கள் எது நடந்தாலும் நீங்கள் எல்லோரும் போகிறோன்னா எல்லோரும் ஒருமித்த எண்ணத்துடன் ஒருமித்த கருத்துடன் நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். தேரன்ஸ் மேட்டர். இதுக்கு இந்த செகண்ட் தாட்டு, தேர்ட் தாட்டு, 6வது 7வது காரணங்கள்லாம் கண்டுபிடிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கலைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். என் லைஃப்பில் எனக்கு பிடித்த இன்ன தேதி வரைக்கும் வெளியிட்ட வீடியோவில் நம்பர் 1 வீடியோ இதுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சதாசிவ பிரம்மேந்திரர் என் லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கார். நான் சொல்லி ஒரு கோயிலை ஆட் பண்ணிட்டு போகிறேன்னா சில விஷயங்கள் சில நேரம் வரும்போது தான் சொல்ல முடியும்.
நேரம் வரும்போது சொல்கின்றேன்.